2 கிலோ வடுமாங்காவை நல்லா அலசிட்டு ஒரு துணி வச்சு கொஞ்சம் கூட ஈரப்பதமே இல்லாம நல்லா ட்ரையா தொடச்சு ஒரு மண்சட்டியில எடுத்து வச்சுட்டு 4 டேபிள் ஸ்பூன் விளக்கெண்ணெய், 300 கிராம் கல்லுப்பு, இது ரெண்டையும் சேர்த்துட்டு வடுமாங்காய், எண்ணெய், கல்லுப்பு இது 3 நல்லா ஒன்னா ஆகிற மாதிரி கைப்படாம ஒரு கரண்டியை வச்சு நல்லா கலந்து விட்டுட்டு துணி போட்டு மூடி வச்சிருங்க. காலையிலையும் சாயங்காலமும் இந்த மாதிரி குலுக்கி விட்டு இல்லாட்டினா கரண்டியை வச்சே நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு திரும்பி மூடி வச்சிருங்க. 4 நாள்ல உப்பு நல்லா கரைஞ்சு மாங்காய் நல்லா ஊறி சுருங்கி கருத்து இந்த மாதிரி சின்னதாயிரும். பாதி அளவு மாங்காவை அப்படியே ஜாடியில் எடுத்து வச்சுட்டு பாதி அளவு வச்சிருக்கேன். இதுல 3 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டீஸ்பூன் கடுகை நல்லா வறுத்து அரைச்சு இதுல சேர்த்திருக்கிறேன். எல்லாத்தையும் சேர்த்து ஒரு கரண்டி வச்சு எல்லாம் ஒன்னாகிற மாதிரி மிக்ஸ் பண்ணி ஒரு கண்ணாடி ஜார்ல எடுத்து வச்சுட்டேன். நீங்க பீங்கான் இல்லாட்டினா மண் கலயத்துல கூட எடுத்து வச்சுக்கலாம். 5-6 நாள் பாட்டிலேயே மூடி வச்சு அப்படியே மசாலால ஊற வச்சுட்டேன். 5 நாள் கழிச்சு எடுத்து வச்சு சர்வ் பண்ணி பார்த்தேன். டேஸ்ட் உண்மையிலேயே சூப்பரா இருந்துச்சு. எப்பயுமே மசாலால ஊறிட்டே இருக்கணும். கைப்படாம வச்சிருந்தா 1 வருஷம் ஆனாலும் கெட்டு போகாது.